ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 59 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோரில் போயிருப்பான். அங்கே பார்த்தா இங்கே டீமன்கள்கிட்ட சேர்ந்தவனுங்க சாதாரண ஏதோ ஒரு மனுஷங்கள்லாம் பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ திடீர்னு எல்ஃப் சேர்ந்தவங்கள வாயில் புழுவெல்லாம் போட்டு அவங்கள டீமன் மாதிரி மாற்றிருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோரில் மலைக்கு மேலே நிற்கும் போது அங்கே யாரையோ நிறைய பேர் துரத்திட்டு போவாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த சில்வியா முதல்ல நம்ம ஹீரோ எல்ஃபா போய் பார்த்தவ அவ டீமன் மாதிரி மாறி அங்கே நிறைய மக்களை துரத்திட்டு இருந்திருப்பா. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சில்வியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே சடார்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி பின்னாடி போய் நின்னோன்னே அவ பயங்கரமா கத்திட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ திடீர்னு பார்த்தா எல்ஃப்ஸ் எல்லாத்துமே இந்த மாதிரி டீமனா மாறி இருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ திடீர்னு நம்ம எலும்புக்குட்டி அங்கே வந்து என்ன தைரியம் இருந்தா என்னோட மாஸ்டர் மேலே கை வைப்ப உன்னை விதமாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்குட்டியா செம கோவப்படுவான். அதனால இந்த பக்கம் சுட்டி பொண்ணு இருக்கா பாருங்க, அவளோட பவர் யூஸ் பண்ணி பப்பட் ஆர்ட்ஸ் அப்படின்னு கயிறுலாம் கொண்டு வந்து அங்கே இருக்க எல்லாருமே கட்டி போட்டு அப்படியே மேலே தூக்கி வச்சிருவா. சும்மா மரண மாசா இருப்பா. அந்த பக்கம் வந்து அந்த ஆட்கள் எல்லாம் எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றிங்க, நீங்க வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து பாராட்டிட்டு இருப்பானுங்க. அப்போ அங்க சில்வியா மறுபடியும் பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அப்போ அங்க இருக்க ஒரு பொண்ணு அந்த டீமனை கொல்லுங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ எலும்புக்குட்டியா நீ நல்லா கவனி, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க மாஸ்டர் நீங்க பண்ணுங்க நான் பாக்குதேன் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புக்குட்டியா அப்படி செம்ம ஃபன் பண்ணிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ கையில அந்த எனர்ஜி டீமன் எனர்ஜியை கொண்டு வந்து நம்ம சில்வியா உடம்புல 3 இடத்துல சும்மா பஞ்ச் பண்ணுவாரு. அப்படி அடிச்சடியில வாய்க்குள்ள இருந்த அந்த டீமன் புழு அப்படி வெளியே வந்து விழும். அது விழுந்த உடனே நம்ம எலும்புக்குட்டியா ஓங்கி அந்த சின்ன வாழை வச்சு அப்படி குத்தி கொண்டுருவான். உடனே நம்ம ஹீரோ எலும்புக்குட்டியான்ட்ட இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணணும் புரியுதா, அந்த டீமன் உடம்புல இருந்து வெளியே வந்த அந்த புழு அந்த டீமன் புழுவை உடனே கொண்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இங்க பாரு இங்க நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்க எழுத உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா புழுவையும் அப்படியே வெளியே கொண்டு வந்து கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எலும்புக்குட்டியானுக்கு வேலையை கொடுத்துருவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த எல்ஃப் சில்வியா மெதுவா கண்ணு முழிப்பா. நம்ம ஹீரோவும் உனக்கு ஒன்றும் இல்லையே நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில்வியா பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப சில்வியா எனக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை, நான் கடைசியாக என்ன பண்ணேன் காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு இருக்கும்போது வித்தியாசமான ஒரு குண்டா ஒருத்தர் இருந்தான், அவன் நெத்தியில் ஒரு சிம்பிள் இருந்தது, அவன் அப்படியே எங்களை பார்த்து சிரித்தான், அவ்வளோதான் நாங்கள் அப்படி வாங்கிட்டோம் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ அப்படின்னா அந்த டீமன் கல்ட்டுக்கு புதுசாக ஒரு லீடர் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சில்வியா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சுட்டி பொண்ணு அவளோட அந்த பப்பட்டு அந்த நூலை வச்சு எல்லாத்தையுமே கட்டி அப்படி தலையில தொங்க விட்டு சும்மா மரண மாசு கட்டிட்டு இருப்பா. அங்கே நம்ம எலும்புக்குட்டியா சுட்டி பொண்ணு கொஞ்சம் கவனமாக பிடிச்சிவை, இது எல்லாத்தையுமே நான் முடிக்கிறேன், என்னோட வாத்தியார் சொல்லி கொடுத்த மாதிரியே பஞ்சு பண்ணி உடம்புல இருக்க புழுவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பஞ்சு 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 பண்ணுவான் பாருங்க நம்ம எலும்புக்குட்டியா. பார்க்கறதுக்கே செம மாசாவும் இருக்கும் செம ஃபன்னாகவும் இருக்கும். அப்படி கூத்துனதுல அந்த புழுவெல்லாம் அப்படி வெளியே வந்து விழுந்தோடனே அதை நம்ம எலும்புக்குட்டியா துண்டு துண்டாட்டும் நீ தாவு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கும்போது அங்கே எல்ப்ஸ் எல்லாம் மயங்கி விழுவாங்க. அதை பார்த்து இந்த சில்வியா ஐயோ அவங்களாம் என்னோட ஃபேமிலி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ பயப்படாத, உங்களோட உடம்புக்குள்ள இந்த புழுதான் இருந்திருக்கு, இந்த புழுதான் அவங்களை டீமன் மாதிரி மாத்திருக்கு, அது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தோடனே அவங்க மயங்கிட்டாங்க, அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல முழிச்சிருவாங்க, நீ எதுவும் கவலைப்படாத அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அங்க உள்ள ஹண்டிங் வந்த அந்த மற்ற பிளேயர்லாம் அப்பாடா சரிங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையுமே காப்பாத்துவீங்கன்னு தெரியாது, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உடனே நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து என்னப்பா அவ்வளோ அவசரமா எங்க போறீங்க, டேய் நீங்க யாருன்னு உங்களோட ஸ்மெல்ல வச்சு எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அந்த புழு உங்கள் உடம்புக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நீங்கள் அந்த மந்திர பொருளை குடிச்சிருக்கீங்க, அதுதான் உங்கள் ஸ்மெல்லு அப்படியே வெளியே வருது, நீங்களும் டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க தான்டா அப்புறம் இருக்கிற நடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்கும்போது பட்டார்னு அவனுங்க நம்ம ஹீரோவை 4 பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ டீமானிக் ஹியூமன்ஸ் உங்களை பற்றி எனக்கு தெரியாதாடா, நீங்கள் இன்னும் பாடம் கற்றுக்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது பட்டார்னு பார்த்தா நம்ம சுட்டி பொண்ணு அவங்களையும் அந்த பப்பட் நூலை வச்சு கட்டி தலையில தொங்க விட்டுருவா. சும்மா சுட்டி பயங்கர மாசம் காட்டிட்டு இருப்பா. அங்கே கெத்து காட்டணும்னு அவங்க தலையில தொங்கிட்டு இருப்பானுங்க. உடனே நம்ம ஹீரோ அங்க தலையில தொங்கிட்டு இருந்த அவங்ககிட்ட கன் எடுத்து நீட்டிட்டு டேய் நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா, சரி நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னை வச்சு பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கன்னை வச்சு மிரட்டினோடனே அவன் சொல்ல ஆரம்பிப்பான், இந்த எல்ப்ஸ் எல்லாத்தையுமே அடிமையாக்கி அவங்க ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் பண்ணி டீமன்ஸ் எல்லாம் வர வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா டீமனுக்கு உதவி பண்ற 7th டெட்லி சின்னான குளோட்டின் என்ற ஒரு பன்னி டீமன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கும். அங்க வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும்போது அங்க பக்கத்துல அந்த கன் ஃபாதர் கூட ஒரு திருப்பா பாருங்க, அந்த ரெமியா அவ இதுக்கு முன்னாடி அந்த லேசி பாஸ் கூட இருந்தா பாருங்க, அவ இங்கே தான் இருக்கிறா, அவ இங்கே வந்து சீக்கிரமா இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி நம்ம
டீமன்ஸ் எல்லாத்தையுமே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குளோட்டினி பண்ணி மூஞ்ச மாதிரி இருக்கிறது. அப்படியா, நம்ம சீக்கிரமாக பண்ணி ஆகணுமா, இதனால எதுவும் பிரச்சனை ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே ரெமியாவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எம்பையரும் முரிமும் 10 வருஷமா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா சண்டையை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப வருஷமா சண்டையே போடலை. அவங்க சண்டை போட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த குண்டை நெத்தில சிம்பிள் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, டீமன் குழுவோட புது லீடர் அவன் இங்கே வந்து அப்படியா அப்படின்னு அவங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டா சரியா போச்சு, நான் சண்டையை மூட்டி விட ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஹெல்மெட்டை கொண்டு வருவான். அப்படி 27வது ஃப்ளோரில் முறிமு இருக்கிற இடத்துல பார்த்தா அங்கே அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே திடீர்னு வந்து ஹெல்மெட் போட்ட இவனோட ஆட்கள்லாம் வந்து முறிமெல்லாம் அட்டாக் பண்ணி நாங்களாம் எம்பரர் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ரியாலம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருக்க முறிமை சேர்ந்தவங்களாம் எம்பரர் சேர்ந்தவங்களாம் இங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்க, நம்மளோட டீல் அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சண்டை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த டீமன்கள்கிட்ட சேர்ந்து கண்ட்ரோல் இருந்த அந்த எம்பரர் எல்லாமே இங்கே முறிமை அப்படி வெட்டி சாச்சிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க பார்க்காம எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த ரெமியா அவள் அந்த டீமன் பவர் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் போர்ட்டல் உருவாக்கணும்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் அதில் பவர் கொடுத்துட்ருப்பா. அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த அடிமை அந்த மெலினா இங்கே தான் அப்படி ஊடுருவி ஒளிஞ்சு நின்றுருப்பா. அப்போ அந்த குண்டா இருக்கிற ஒருத்தன் மெலினா நீ தானே, நீ என்ன இங்கே தனியாக சுற்றிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு நாக்கு அப்படியே அங்கே கட் பண்ணா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டே சும்மா அடித்து பறக்க விட்டுட்டு இருப்பாரு. கூட இருக்க 2 பேரும் ஏங்க எப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் எல்லாமே சொல்லிட்டோமே, அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொண்ணு கத்திட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ கண்ணை வச்சுட்டு வெறித்தனமான கோவத்தில் நிற்பாரு. ஏய், நீங்கள் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்ப்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து அவங்கள அடிமையாக்கியிருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே அந்த கன் ஃபாதர் தான் காரணம் இல்லை, நீங்களாம் அடங்கவே மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இந்த எலும்புக்குட்டியா மாஸ்டர் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் தெரிஞ்சு முத்திட்டேன், எல்லா வேலையும் நான் முத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த எலும்புக்குட்டியா அவனோட அந்த மெகா சூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போதேன் தெரியுமா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்டி போட்டு எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணி பறக்க விட்டுருவான். அப்படி பறக்க விட்டதுக்கப்புறம் அவன் நார்மலான அந்த குட்டி எலும்பு உருவத்துக்கு வந்துடுவான். வந்துட்டு மாத்தர் நான் அவங்க எல்லாத்தையுமே அதித்து பதக்க விட்டுட்டேன், அவங்க காத்துக்குள்ளே எங்கேயாச்சும் தூரமாக போய் விழுந்துட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு குட்டியாக ஜாலியாக பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் அந்த ட்விஸ்டர் மூஞ்சில் முகமுடி போட்டுருப்பா பார்த்தீங்களா, அது நம்ம ஹீரோட அடிமை, அவளும் இங்கே தான் இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வருவா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா அந்த குண்டா இருக்கிறவன் நம்ம மெலினா கிட்ட நீ இங்கே எதுக்கு தனியாக நிற்கிற, உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே உடனே நான் இங்கே மாதிரி டீமன் கல்ட்டை சேர்ந்தவ தான் எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கேன், இப்போ பாருங்க டீமன் கல்ட்டை சேர்ந்த இன்னொருத்திட்ட எப்படி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த முகமுடி போட்ட ட்விஸ்டர் கிட்ட தான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பா. இங்கே பாரு என்ன நடக்குது, சுற்றி எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம மெலினா அங்கே சொல்லியிருப்பா. அதை கோடு வேர்டு மாதிரி வித்தியாசமான வார்த்தையில் சொல்லி சமாளிச்சிருப்பா. அதை கேட்ட உடனே ஓ பரவாயில்ல நீ நல்லாவே வேலை பார்க்குற அப்படின்னு அந்த குண்டை நம்பி நம்ம மெலினா மேலே கையை வச்சுட்டு இருப்பான். அதை பார்த்து மெலினா கடுப்பாய் இவன் எதுக்கு கையை வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருப்பா. அதே நேரத்தில் அங்கே பார்த்தா அந்த ரெமியா இந்த டீமனை வந்து இங்கே இருக்கிற நம்ம மெலினா கிட்ட ஏய் உன்னை நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேனே, நிறைய விஷயத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கல, உன்னை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், நான் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம மெலினாவை வெட்ட ஆரம்பிச்சிருவா. நம்ம மெலினா உடம்புல காயம் வந்துடும். அது எதுக்காக அப்படின்னா இந்த வெட்டுனால அந்த ரெமியாவுக்கு அடிமையாவாங்க, அந்த மாதிரி அவனோட பவர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம மெலினாவை ஒன்று மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா அந்த ட்விஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோ அவங்க ஆட்கள் எல்லாருமே உடனே அந்த கோட்டைக்குள்ளே அந்த புழுவெல்லாம் கொடுத்து எல்ப்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே எல்லாருமே ரெடி உள்ள பூந்து அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சண்டைக்கு உள்ள போன உடனே நம்ம ஹீரோட அடிமை ட்விஸ்டர் சும்மா உள்ள பூந்து எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பா. அது அங்கே இருக்கிற சில்வியா வாய பொழுது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. இங்கே நம்ம எலும்பு குட்டியானும் உங்களை விதமாக தந்தா உங்களை எப்படி அட்டாக் பண்ணா பார்த்துதா அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்விஸ்டர் அப்படி பிடிச்சிட்ட உடனே அப்படியே 3 பஞ்சு பண்ணி அவங்க வாய்க்குள்ளே இருக்க அந்த புழுவெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவான். எல்லாரும் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த புழுவை வெளியே கொண்டு வந்து அதை எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுகிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த முகமுடி போட்ட நம்ம ஹீரோட அடிமையை பொண்ணு பின்னாடி ஒருத்தன் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண வருவான். துரோகி நீங்கள் எங்கள் கூட தானே இருக்கணும், நீ அவன் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது இவ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்போ திடீர்னு யாரோ வந்து அவங்களை அட்டாக் பண்ணி கொள்வாங்க. யாருன்னு பார்த்தா அது சில்வியா தான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் உன் பக்கம் நினச்சிடாத, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவனுக்கு தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஒரு கெட்டவ அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலுமே அது கேட்டு ட்விஸ்டர் ரொம்பவே தேங்க்யூ, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சுட்டி நம்ம ஹீரோ கிட்ட நான் வேணா உள்ள பூந்து அவங்க ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி சில விஷயத்த பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ யாரையோ பற்றி நினைக்கிறான். யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஆலிஸ் தான். அவள் 29வது ஃப்ளோரில் கப்பலை வாங்கிட்டு அவன் மாசம் அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பர் சண்டி மெலினா பயங்கரமாக கத்திட்டு இருப்பா. யாரும் அவளை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க.
பின்னாடி பார்த்தா அவளுக்கு முதுகு ஃபுல்லாக காயமாக இருக்கும், கையில் சாட்டை வேற இருக்கும். யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, அந்த குண்டன் தான். அவன் அப்படியே அழுதுகிட்டே, மெலினா நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணேன், நீ இவ்வளோ அழகாக இருக்கியே, ஆனால் எனக்காக துரோகம் பண்ணிட்டியே, இப்படி நீ பண்ணிக்கவே கூடாது, நான் லவ் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு பக்கத்தில் இருக்க அந்த ரெமியா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த ரெமியா ஆமாம் நான் அவளை அடிமையாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போட்டா அவள் மூஞ்சில் அந்த பீச்சாங்காய் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவள் ஏற்கனவே அவனுக்கு அடிமையாக தான் இருக்கா அப்படின்னு. அதனால தான் கண்டிப்பாக ப்ரூஃபே கிடைச்சிருச்சு இவன் நம்மளுக்கு துரோகம் தான் பண்ணுறா அப்படின்னு அவள் சொன்ன உடனே அதை கேட்டு அவன் மறுபடியும் அந்த குண்டு பையை கோவப்பட்டு நம்ம மெலினாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி போட்டு அட்டாக் பண்ணதில் நம்ம மெலினா கத்திக்கிட்டே இருப்பா. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கே திடீர்னு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து இவளை கொல்லலாமா வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போதைக்கு நம்ம சீக்கிரமாக போர்ட்டல் தான் ஓப்பன் பண்ணணும், இவளை வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம், இவளை வச்சு நம்ம வேற ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து ஐயா ஐயா வெளியிருந்து எவனோ ஒருத்தன் வந்துட்டானுங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா சூட்டு மாதிரி ஒரு எலும்புக்கூடு சூட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எலும்புக்குட்டியாக அந்த மெகா சூட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையுமே அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த பில்டிங்லாம் உடச்சிக்கிட்டு அப்படி உள்ள மரண மாதம் என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. அந்த இடமே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ எலும்புக்குட்டியா செம்ம குஷியாக இருக்கான் போல இருக்கு, எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதே பக்கம் இங்கே எல்ப்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த குண்டன் கடுப்பாகி சே இவங்க என்ன நம்ம என்ன பண்ணாலுமே குறுக்க பூந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம மெலினா அவன் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அவளால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெலினா முதுகு ஃபுல்லாக ஒரே காயமாக இருக்கும். அப்போ அந்த பன்னி டீமனு இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், அவங்க உள்ளே வந்தால் அவங்கள நான் முழுங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேலே பயங்கரமாக சத்தம் கேட்கும். அதை பார்த்துட்டு அந்த ரெமியா ஏஞ்சலும் அவங்க வந்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த டீமன் கல்ல சேர்ந்தவங்க எல்லாருமே ஓடி போயிட்டு இருப்பாங்க. அந்த பில்டிங் எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம ஹீரோ அப்புறம் அந்த மெகா சூட்டில் இருக்க எலும்பு குட்டியான் அப்புறம் சுட்டி இவங்க எல்லாருமே அப்படி மரண மாதம் என்ட்ரி கொடுப்பாங்க. அங்கே வந்த உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நான் படி யூஸ் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் படி நம்மளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ டாப் ஃப்ளோர்லேருந்து அப்படி பில்டிங்லாம் உடச்சிட்டு கீழே வந்திருக்கான். அங்கே 3 பேர் அந்த ரெமியா டீமனு அப்புறம் பன்னி அப்புறம் அந்த குண்டை அவங்க 3 பேருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்படி அவங்க 3 பேருமே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவோ நீங்கள் ஏற்கனவே டீமன் ரியலாமுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ரெடியாக தான் இருக்கீங்களா, அப்படின்னா என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐ ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இங்கே ரெமியாவோட பவர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கண்டிஷன் வரும். அது என்ன கண்டிஷன்னா ரெமியா அவளோட அந்த மயக்கிற சக்தியை யூஸ் பண்ணுவா, அதில் நீங்கள் மயங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன எவனாலையும் மயக்க முடியாது, என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெமியா பார்த்து சண்டைக்கு ரெடியாக இருப்பார். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் சண்டையில் என்ன ஆக போகுது, இந்த சண்டையில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.